வணக்கம். ஒரு சாதாரண இரவு நேர பயணம் எப்படி ஒரு பயங்கரமான கொலையில முடிஞ்சது? சமீபத்துல சென்னையில நடந்த அந்த அதிர்ச்சியான ரோட் ரேஜ், அதாவது சாலை மோதல் சம்பவத்தோட முழு பின்னணியை தான் இன்னைக்கு நாம இந்த செய்தி விளக்கத்துல அலச போறோம். நள்ளிரவுல நடந்த இந்த சம்பவத்துல 18 வயசான ஒரு இளம் பெண் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட 17 வயது தோழி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண விபத்துன்னு நினைச்சாலும் போலீஸோட முதல்கட்ட விசாரணையில இது கோபத்தில் உச்சியில நடந்த ஒரு கொடூரமான கொலைங்கிறது தெரிய வந்திருக்கு. மே 29ஆம் தேதி இரவு சென்னையில அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த துயர சம்பவம் எப்படி தொடங்குச்சுங்கிறத கால வரிசைப்படி நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த குறிப்பிட்ட நாள் இரவு 10 மணிக்கு அவங்க கோயம்பேட்ல இருக்கிற ஒரு பிரபல ஹோட்டலுக்கு போறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சரியா 11:30 மணிக்கு அங்க இருக்கிற பார்ல ஒரு வாய் தகராறு ஆரம்பிக்குது. அது அப்படியே முத்தி 12 மணிக்கு நடு ரோட்ல ஒரு பெரிய சண்டையா மாறுது. அடுத்த 1 மணி நேரத்துல, அதாவது சரியா 1:30 மணிக்கு திருமங்கலம் ரோட்ல அந்த கொடூரமான கார் மோதல் நடக்குது. நிலைமை எவ்வளோ வேகமா கைமீறி போயிருக்குன்னு பாருங்க. சரி, இதுல பாதிக்கப்பட்டவங்க யார்? இந்த கொடூர சம்பவத்துல சிக்கினா அந்த 2 பெண்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இழப்போட ஆழம் நமக்கு முழுமையா புரியும். உயிரிழந்த அந்த பொண்ணு பேரு யான்சி. வயசு வெறும் 18 தான் ஆகுது. விழுப்புரம் அனச்சங்குப்பம் அகதிகள் முகாம்ல வசிச்சு வந்த இவங்களுக்கு எப்படியாவது சினிமாவில் நடிக்கணுங்கிறது தான் பெரிய கனவாவே இருந்திருக்கு. அதுக்காகவே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா ரீல்ஸ் வீடியோக்கள்னு தொடர்ந்து போட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க கூடவே பயணிச்ச அந்த 17 வயது தோழி சென்னை ராமாபுரத்தை சேர்ந்தவங்க. யான்சி கடலூர்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சம்பவத் அன்னைக்கு, அதாவது மே 29ஆம் தேதி இரவு 2 பேரும் ஒன்னாதான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிருக்காங்க. சந்தோஷமா ஆரம்பிச்ச இவங்களோட இரவு பயணம் எப்படி ஒரு பெரிய மோதலா மாறுச்சு? அந்த ஹோட்டல் பார்ல என்னதான் நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான்னு போலீஸ் தரப்புல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அங்கிருந்த இன்னொரு குரூப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் யான்சிய தவறான முறையில தொட்டதா சொல்லப்படுது. இதுதான் 2 குரூப்புக்கும் இடையில வெடிச்ச அந்த பயங்கரமான மோதலோட ஆரம்ப புள்ளி. நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகறத பார்த்ததும் அந்த பார் பவுன்சர்கள் உடனே தலையிடுறாங்க. 2 தரப்புகிட்டையும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. பவுன்சர்கள் ஹோட்டலுக்குள்ள இருந்த பிரச்சனையை மட்டும்தான் முடிச்சு வச்சாங்க. ஆனா அந்த கோபம் அப்படியே தெருவுக்கு வந்து ஒரு பெரிய கலவரமா மாறப்போகுதுங்கிறத அப்போ யாருமே கணிக்கல. ஹோட்டலுக்குள்ள முடிஞ்ச பிரச்சனை எப்படி நடு ரோட்ல ஒரு பெரிய சண்டையா மாறுச்சு? வெளியே வந்ததும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஹோட்டலை விட்டு வெளியே வந்த யான்சியும் அவங்க நண்பர்களும் திருமங்கலம் போற வழியில இருக்கிற ஒரு கடைக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா அதே நேரத்துல இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண அந்த எதிர் தரப்பினர் ஒரு கார்ல அங்க வந்திருக்காங்க. ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் படி பாத்தீங்கன்னா அந்த கார்ல திமுக கட்சியின் கொடி கட்டப்பட்டு இருந்துச்சுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? வார்த்தை முதல் பயங்கரமான கைகலப்பா மாறிடுச்சு. எதிர்த்தரப்புல இருந்தவங்க யான்சியையும் அவங்க தோழியையும் தலைமுடிய புடிச்சு நடு ரோட்ல தரதரன்னு இழுத்து தாக்குனதா செய்திகள் சொல்லுது. இதை பார்த்த பொதுமக்கள் உடனே ஓடி வந்து சண்டையை தடுத்து நிறுத்தி அவங்கள வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மக்கள் எச்சரிச்சு அனுப்புனதுக்கு அப்புறமும் கூட 2 தரப்புமே அங்கிருந்து போகாம பல மணி நேரம் அங்கே சுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சில மணி நேர ஈகோ தான் இந்த மொத்த துயரத்துக்கும் அஸ்திவாரமா அமைஞ்சிருச்சு. மரணத்துல முடிஞ்ச அந்த பயங்கரமான கார் துரத்தல், இந்த மோதலோட உச்சகட்டம் எப்படி நடந்துச்சுன்னு படிப்படியா பார்க்கலாம். ஒரு சாதாரண கோபம் எப்படி கொலையா மாறுச்சுன்னு கவனிங்க. யான்சியும் அவங்க தோழியும் ஒரு 2 வீலர்ல அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடியே யான்சியோட ஆண் நண்பர்கள் இன்னொரு பைக்ல போறாங்க. ஆனா ஆத்திரத்தோட உச்சியில இருந்த எதிர்த்தரப்பினர் அவங்க கார்ல இவங்கள வேகமா துரத்துறாங்க. தற்காப்புக்காகவோ இல்ல கோபத்திலேயோ யான்சியோட நண்பர்கள் அந்த கார் மேல கற்களை வீசியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம காரை மின்னல் வேகத்துல கொண்டு வந்து யான்சி போயிட்டு இருந்த வண்டி மேல கொடூரமா மோதிருக்காங்க. இந்த துரத்தலோட சோகமான முடிவு இதுதான். கார் மோதின வேகத்துல யான்சி பல அடி தூரம் தூக்கி வீசப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம
அந்த கார் அவங்க மேலேயே ஏறி இறங்குனதுல சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்திருக்காங்க. நிறைய கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு 18 வயது பெண்ணோட வாழ்க்கை வெறும் சில நொடிகள்ல நடுரோட்ல முடிஞ்சு போச்சு. அவங்க கூட பயணிச்ச அந்த 17 வயது தோழியோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க படுகாயமடைஞ்சு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கைது மற்றும் போலீஸ் விசாரணை. இந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு காவல்துறை தரப்புல எடுக்கப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்னென்ன? கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் உடனே இந்த சம்பவத்தை ஒரு கொலை வழக்காக பதிவு செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே 3 பேர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காங்க. நெற்குன்றத்தைச் சேர்ந்த 19 வயசான கல்லூரி மாணவர் கிஷோர்குமார், அரும்பாக்கத்தைச் சேர்ந்த 21 வயசான கார் ஷோரூம் ஊழியர் பாலகுரு, அப்புறம் சூளைமேட்டைச் சேர்ந்த 19 வயசான ஜாஷ்வா, இவங்க 3 பேரும் தான் முதல்ல போலீஸ்ல மாட்டிருக்காங்க. விசாரணையோட அடுத்த கட்டம் இன்னும் தீவிரமா நடக்குது. தப்பியோடி புதுச்சேரியில பதுங்கியிருந்த விமல், மோகனசுந்தரம், ராகுல் உள்ளிட்ட மேலும் 4 பேரை அந்த மாநில போலீசாரோட உதவியோட பிடிச்சு விசாரிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, யான்சியோட 2 வீலரை எடுத்துக்கிட்டு தப்பி ஓடினா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஆண் நண்பரையும் இப்ப போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஒரு பார்ல வெறும் சில நிமிடங்கள்ல நடந்த ஒரு சின்ன வாய் தகராறு அது எப்படி ஒரு 18 வயது பெண்ணோட உசிரையே பறிக்கிற அளவுக்கு இவ்ளோ பெரிய கொடூரமா மாறுச்சு? ரோட்ல கட்டுக்கடங்காம நம்ம காட்டுற கோவத்துக்கு எவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்குங்கிறத இந்த சம்பவம் நமக்கு ரொம்பவே கொடூரமா உணர்த்தியிருக்கு. நிச்சயமா இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை மணிதான். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு விரிவான செய்தி விளக்கத்துல நாம சந்திக்கலாம். நன்றி.